வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன். ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எவன்கார்ட் விசாரணைகளை மூடி மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் மின்னல் நிகழ்ச்சியில் தகவல். මේ සිද්ධිය යටපත් කර ගැනීම වෙනුවෙන් ප්‍රබල දේශපාලන වගේම නිලධාර යාන්ත්‍රණ මෙදිහත් වීමක් තිබෙනවා. இந்திய மீனவர்கள் இலங்கையில் அத்துமீறி மீன்பிடிப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் கடலின் வளமும் குறைவதாக மீனவர்களும் கடல்சார் வல்லுநர்களும் கருத்து. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சகல பௌர்ணமி தினங்களிலும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள தர்ம போதனையின் முதலாவது கட்டம் நிக்கவரட்டிய புது முத்தாவ ராஜமஹா விகாரையில் இன்று ஆரம்பமானது. கிராம மக்களுடன் இணைந்து மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையில் இந்த தர்ம போதனையை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் நிக்கவரட்டிய புதுமுதாப ராஜமஹா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார். பின்னர் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றதுடன் தர்ம போதனையிலும் கலந்து கொண்டார். අගමැතිවරුන් පවත්වගෙන ගිය උදාර චාරිත්‍රයක් මේ සිද්ධ කරන්නේ. பாராளுமன்றத்தில் அடுத்த வாரம் முன்வைக்கப்படவுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் 90% குறைக்கப்படும் என அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல இன்று கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்தார். இதேவேளை தேர்தல் முறைமையின் மாற்றத்தினுடனேயே 19வது அரசியலமைப்பு திருத்தம் அதிகாரம் பெறும் என அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே இன்று கலந்து கொண்டு இவர் இதனை தெரிவித்தார். ලබන සතිය පාර්ලිමේන්තුවේ අලුත් ව්‍යවස්ථා සංශෝධනයක් புதிய அரசியலமைப்பு திருத்தத்தை நாங்கள் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவோம். தமது அதிகாரங்களை கைவிட அரசியலமைப்பு திருத்தத்தை உத்தேசிக்கும் முதலாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனதான். இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் அவரது அதிகாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து 90% குறைவடையும். එතුමාගේ බලය 90%කින් අඩු වෙනවා. තීන්දුව කරගත්ත ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය මේකේ වගන්තියක් ඇතුළු කරන්නට මේකට இதில் ஒரு சரத்தை உள்ளடக்கும் போது தேர்தல் முறை மாற்றத்துடன் இது வலுப்படும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. இல்லை என்றால் இந்த தேர்தல் முறையை மீறுவதற்கு யாருக்கும் இடமளிக்கப் போவதில்லை. 19வது அரசியலமைப்பு திருத்தம் அதிகாரம் பெறுவது தேர்தல் முறை மாற்றத்துடன் இரண்டும் ஒன்றாக வரும். இனமதவாத கருத்துக்களை தூண்டும் வகையில் கருத்து வெளியிடுவோருக்கு தண்டனை வழங்கக்கூடிய வகையில் தண்டனை சட்டக்கோவையில் திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் இதுகுறித்து அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெளிவுபடுத்தினார். தண்டனை சட்டக்கோவையில் கொண்டுவரப்படும் திருத்தமே இது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு கேட்டுக் கொள்ளப்பட்டதற்கு அமைவாக வைராக்கியத்தை தோற்றுவிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளிப்படுத்தல், அதாவது இனவாதம் மற்றும் மதவாதம் போன்றவற்றை தோற்றுவிக்கும் வகையிலான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டால் அது தண்டனை சட்டக்கோவையின் பிரகாரம் தண்டனையாக கருதப்படும். 2 வருடங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும். நாங்கள் உறுதியளித்துள்ளோம். நமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உள்ளது, நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளிலும் உள்ளது. கடந்த காலங்களில் இனவாதம் போதாது என்று மதவாதமும் ஆரம்பிக்கப்பட்டது. ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க யுக்ரைன் ஆயுததாதிகளுக்கு விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. ஆயுதங்களை எல்டிடி தரப்பினரிடமிருந்து கைப்பற்றப்பட்டனவா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். இந்த முறைப்பாடுடன் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க யுக்ரைன் ஆயுததாரிகளோடு ஆயுத கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தது. யுக்ரைன் அரசாங்கத்தினூடாக இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகின்றது. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவரை கண்டுபிடிக்க முடியாதுள்ளது. யுக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு 2 தடவைகள் அவர் ஆயுதங்களை விநியோகித்துள்ளதாக யுக்ரைன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்து செல்கின்றோம்.
அவை இங்கிருந்து ஆயுதங்களா என ஆராய்கின்றோம். நைஜீரியாவின் பொகோஹராம் கிளர்ச்சியாளர்களுக்கும் ஆயுதங்களை விநியோகித்துள்ளாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கடலுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட ஆயுத கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த நிறுவனங்களுடன் பாரிய தொடர்புகள் காணப்பட்டன. ராஜபக்ஷ குடும்பத்தாருடனான தொடர்புகளூடாக யுக்ரைனுக்கு இங்கிருந்து ஆயுதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் கூறுகின்றார். இவை அரசாங்கத்திற்கு சொந்தமானது இல்லை எனவும் அவர் கூறுகின்றார். அவ்வாறு எனில் அரசாங்கத்தினால் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது? இவை எல்டிடியினரின் ஆயுதங்களா? எல்டிடியிலிருந்து கைப்பற்றப்பட்ட அதிகளவிலான ஆயுதங்கள், தங்க ஆபரணங்கள் அரசாங்கத்திற்கு கிடைக்கவில்லை. இதேவேளை உதயங்க வீரத்துங்கவின் கீழ் சேவையாற்றிய சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த தூதரகத்தின் ஊழியரின் மரணம் சந்தேகத்துக்கிடமானது என உறவினர்கள் முன்வைத்த முறைப்பாட்டினை அடுத்து அவரின் சடலம் நேற்று மீள தோண்டி எடுக்கப்பட்டது. மரண விசாரணை அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை. இது இயற்கை மரணமா இல்லை என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு அறிக்கை வரும் வரை நாம் காத்திருக்கின்றோம். அனைத்து தரப்பினரையும் ஒற்றுமைப்படுத்தி செல்வதனூடாகவே தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த் சங்கரை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு எழுதிய கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போராட்ட வரலாற்றில் தமிழரசு கட்சியை காட்டிலும் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஏனைய கட்சிகள் தமது வடிவங்களை மாற்றி போராடியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த கட்சிகள் அதிகளவான உயிரிழப்புகளை சந்தித்ததுடன் விலைமதிப்பற்ற தலைவர்களையும் இழந்துள்ளதாகவும் ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். இதேவேளை கூட்டமைப்பு பதிவு செய்யப்படும் விடயத்தில் ஏனைய கட்சிகளின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரையும் ஒற்றுமைப்படுத்தி செல்வதனூடாகவே தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வினை எட்ட முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொன்று தொட்டு கடல் அன்னையை நம்பி வாழும் ஒரு தேசிய இனத்தின் இரு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சினை நவீனமயமாக்கலால் உருவான ட்ரோலமடி மற்றும் நைலோன் வலைகளால். தடை செய்யப்பட்ட இந்த வலை மற்றும் படகு சில பேராசைக்காரர்களால் பயன்படுத்தப்படுவது தமிழர்களிடையே விரிசலை உருவாக்குவது மட்டுமல்ல, காலம் காலமாக அள்ளி தந்து வரும் கடல் வளங்களை அழிக்கும் செயலாகும். மரியசீலன் மாதுகல் பகுதியில் உள்ள கடற்பகுதியில் பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார். 2 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்துடன் வாழும் மரியசீலன் கடற்றொழிலேயே தனது ஜீவனோபாயத்துக்கு நம்பியுள்ளார். காலம் காலமாக செய்து வரும் மீன்பிடி தொழிலை சுமூகமாகவே செய்து வந்துள்ளனர் தமிழக யாழ்ப்பாண மீனவர்கள். கடந்த காலங்களில் தமிழக மீனவர்கள் யாழ் மீனவர்களின் வீட்டில் தங்கி மீன்பிடித்து சென்றதாகவும் யாழ்குடா நாட்டு மீனவர்கள் தமிழகத்தில் தங்கி மீன்பிடித்து வந்துள்ளார்கள் என்றும் கூறுகிறார் மரியசீலன். பரஸ்பரம் நட்பு பாராட்டி வந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு பேரடியாக வந்தது ட்ரோல படகும் அதில் பயன்படுத்தப்படும் நைலோன் வலைகளும். 5 வருடங்களுக்கு முன்னர் நாளொன்றுக்கு சுமார் 15,000 ரூபாய் ஈட்டி வந்த மரியசீலனுக்கு தற்போது வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக கூறுகின்றார். முதல் 2 வருஷத்துக்கு முதல் செய்த தொழில் 15,000. இப்ப செய்யற அன்றாட தொழிலே மாத வருமானம் இப்ப 6,000, 5,000 அதுவும் இல்லாம இருக்கிறோம். இந்த மீனவரால நாங்க ரொம்ப பாதிச்சிருக்கிறோம். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இந்த படகும் குறிப்பிட்ட அந்த நைலோன் வலையும் இலங்கையிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. கடல் அன்னையின் அடிவயிற்றில் சுரண்டி எடுப்பது போன்றோ மீன் குஞ்சுகள் உள்ளிட்ட அனைத்து மீன்களையும் அள்ளிவிடும் இந்த வலை பவளப்பாறைகளையும் கடுமையாக சேதப்படுத்துவதால் எதிர்காலத்தில் கடலின் தன்மையை மாற்றும் என கடல்சார் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இழுவை முறையிலே மேற்கொள்ளப்படுகின்ற மீன்பிடியினாலே இந்த பவளப்பாறைகள் கடல் தாவரங்கள் பாரிய அழிவுக்கு உட்படுத்தப்படுகின்றன. இந்த பவளக்கற்பாறைகள் உயிரின அழிவுக்கு மட்டுமன்றி இந்த பவளக்கற்பாறைகள் கடலினாலே ஏற்படுகின்ற அலைகளுக்கும் சுனாமி போன்ற அலைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக அமைவதனாலே கடற்கரைகள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் இந்த பவளப்பாறைகளின் அழிவுகள் கடல் அரிப்பையும் சுனாமி போன்ற பேராபத்துகளிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கின்றன. இப்பிரச்சனை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து விளக்கமாக கலந்துரையாடியுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட தடை செய்யப்பட்ட இந்திய ட்ராலர்கள் மற்றும் பாய்மர கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடல் வளங்களை சூறையாடி வருவதாகவும் கூறியுள்ளனர். இது குறித்து அவதானமாக கவனித்த ஜனாதிபதி இந்த பிரச்சினை குறித்து இந்தியாவிடம் முறையிடுவதாக தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் தமிழகத்திடமும் பேச தயார் என்று கூறியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். இந்த கர்மத்தில் ஜனாதிபதி தனது பரிபூர்ணமான
ஒத்துழைப்பை நல்கியது மாத்திரமல்ல, இந்த கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தால் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், தேர்வாக இருந்தால் தான் கூட இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ்நாட்டுக்கு சென்று பேச வேண்டியவர்களுடன் பேசி ஒரு முடிவை காணுவதற்கு தான் தயாராயிருக்கின்றேன் என்றும் அவர் கூறியிருந்தார். பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் இதுவரை இணக்கப்பாடு ஏற்படாதது. அடிப்படையான தடை செய்யப்பட்ட ட்ரோலர் படகுகள் மற்றும் வலைகளை பயன்படுத்துவதில்லை என்பதை ஒத்துக்கொண்டு மேசைக்கு வராததுதான் என மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கை கடலில் மீன்பிடிக்க இந்தியாவுக்கு அனுமதி இல்லை. அதாவது நாங்கள் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். இந்த 4 பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை ஜனாதிபதி அவர்கள் உன்னிப்பாக கவனித்து அந்த 4 மாவட்ட மீனவர்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக பதில் சொல்லி எல்லை தாண்டி வருகிற இந்திய மீனவ படகுகளை கைது செய்யும்படியாகவும், அந்த கைது செய்கின்ற படகுகள் அரச உடைமையாக்குவதாகவும் ஒரு சில நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தால் இந்த ஜனாதிபதியினுடைய அனுமதி கடற்படை எவ்வாறு கையாளுகிறது என்பதை நாங்கள் கண்கூடாக நேரடியாக பார்க்கலாம். ஜனாதிபதியின் சந்திப்பு ஒரு சுமூகமாக நல்லொரு தீர்வாக நமக்கு கிடைத்திருக்கின்றதா நாங்கள் அதன் கருத்தை கூற வேண்டியதாக இருக்கின்றோம். தாங்கள் இலங்கை கடற்பரப்பில் பிரவேசிப்பதில்லை என்று வாதிடுகின்றார்கள் இந்திய மீனவர்கள். இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டைமடி சுருக்குமடி போன்ற வலைகளை நாங்க யாரும் பயன்படுத்துறதில்லை. பயன்படுத்துவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இழுவலை இந்தியாவில் தடை செய்யப்பட அந்த இழுவலையை தான் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் 30 வருட இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை ஒரு 3 வருஷத்துல தீர்த்துக்கலாம் சொல்லி இந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்க வச்சோம். அரசால தடை செய்யப்பட்ட ரெட்டமடி சுருக்குமடியை யாருமே பயன்படுத்துறதில்ல. அப்படி மீறி பயன்படுத்துறவங்க மேல தமிழக மீன்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி மீனவர் சங்கங்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மறைமுகமாக எடுத்த ஒளிப்பதிவின் மூலம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் உறுதிப்படுத்தப்பட்டது. பரந்து விரிந்த இந்திய பெருங்கடலில் தமிழக இலங்கை கரையில் வாழும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் முன் ஒருபோதும் இல்லாத அளவில் முருகல் நிலையை ஏற்படுத்தி வருவது வருத்தத்துக்குரிய விடயமாகும். இரு நாட்டு தலைவர்களும் மீனவர்களின் இந்த பிரச்சனையை அரசியலாக்காமல் உடனே தலையிட்டு தொப்புள் கொடி உறவுகளின் விரிசலை சமாதானமடைய செய்ய வேண்டும் என்பதே அனைவரினதும் அவா. இந்து மகா சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்படும் இலங்கை இயற்கை வளங்கள் நிறைந்த அழகிய தீவு. இயற்கை வளங்களை மனித சமுதாயத்தின் நண்பனாக பார்ப்பதை விடுத்து அவற்றை தன்னலத்திற்காக அழிப்பது பேரழிவுகளை உருவாக்கும் என்பதை நாம் முன்னர் கண்டுள்ளோம். வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னர் எஞ்சிய இயற்கை வளங்களும் மனித செயற்பாடுகளினால் அழிவடைகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பேரழகுக்கு மெருகூட்டுவது காடுகளை. இயற்கையின் பெரும் வனப்பாய் காட்சியளிக்கும் அந்த மாவட்டத்தின் வனங்கள் இறுதி யுத்தத்தின் போது பெரும் அழிவுக்குள்ளானது. தற்போது மக்கள் மீண்டும் மீள்குடியேறி வாழ்க்கையை புதிதாய் தொடங்கியுள்ள நிலையில் எஞ்சியுள்ள மரங்களையும் வனங்களையும் அழிக்கும் மனித செயற்பாடுகள் தீவிரமாகியுள்ளன. துணுக்காய் பிரதேசத்தில் தென்னியங்குளம் கிராமத்தில் மரங்கள் வெட்டப்பட்டு அந்த கிராமமே வனப்பிழந்து காட்சியளிக்கின்றது. 12 மணிலிருந்து 2 மணி வரை மரம் ஏற்றுவாங்க. இரவிலவா பகலும் அதே மாதிரி மரம் வந்து கொண்டு இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்கு அங்கே மரம் வரப்படையில்லை. தேவை இல்லாமல் எல்லாம் வளர்த்துறது விழுத்தி கிடக்கு. அநியாயமாக தான் அந்த மரங்கள் போகுது. இந்த வனவளம் அழிக்கப்பட்டு கொண்டு வருது. அந்த வழியா மழை தண்ணி இல்லை. சட்டத்திற்கு புறம்பாக வெட்டப்படும் மரங்களினால் எதிர்காலத்தில் இயற்கை காடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என கிராம மக்கள் அச்சப்படுகின்றனர். சராசரி ஒரு நாளைக்கு 100 மரத்துக்கு மேல இங்க அறுக்கப்படுது. இது அறுக்கிறத நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி கனப்பேரிட்ட காய்ச்சிருக்கோம். கதைக்கப்பட்டும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. சுற்று முழுதா காடு அழிக்கப்பட்டு வெளியே ஊருக்கெல்லாம் போய்கின்ற இது உண்மையாக முழுக்க நிப்பாட்டணும். வனங்களை பாதுகாப்பதன் ஊடாக இயற்கை வளங்களை கொண்ட தமது கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுவே தென்னியங்குளம் கிராம மக்களின் எதிர்பார்ப்பு. ஆயுத வர்த்தகம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்காவினால் நடத்தப்படுகின்ற மின்னல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். எவன்கார்ட் விசாரணைகளை முறியடிக்க பிரபல அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் தலையீடு செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திருடர்களை பிடிக்க வேண்டும் என்பது தற்போது அதிக அளவில் பேசப்படுகின்றது. இவ்வாறு பேசப்படுவதற்கான காரணம் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? இதனை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கின்றீர்கள்? அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவரது கடவுச்சீட்டு தொடர்பில் பிரதமரினாலும் கேள்வி எழுப்பப்பட்டது. சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் உயர் அதிகாரிகளின் தலையீடு காரணமாக கடவுச்சீட்டை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் திலக் மாரப்பன் ஆகியோரும் தலையீடு செய்துள்ளனர். விஜயதாச ராஜபக்ச தற்போது கூச்சலிடுகின்றார்.
තිලක් මාරපන හිටපු අමාත්‍යවරයාගෙත් මැදිහත් වීම මත කියන. පස්සේ මම දැක්ක එකට විජේදාස පරල වෙලා කෑ ගන්නවා. එදකම් මොකුත් කිව්වේ නැහැ. அதுவரை ஒன்றும் கூறவில்லையா? එතකම් මුකුත් කිව්වේ නැහැ. அதுவரை ஒன்றும் கூறவில்லை. இந்த விடயம் குறித்து எதையும் அவர் கூறவில்லை. எனினும் அந்த கடவுச்சீட்டை மீள வழங்குவதற்கு அவர் தலையீடு செய்துள்ளார். அவரது அதிகாரிகள் மற்றும் அவரது தலைவர் ஆகியோர் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தனர். நம்மிடம் பல சாட்சியங்கள் உள்ளன. ඒ වගේම තවත් සාක්ෂි ගණනාවක් අපි තුල තිබෙනවා. அவன்கார்ட் தொடர்பில் நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளதல்லவா? அனுமதியின்றி துப்பாக்கி ஒன்றை கொண்டு செல்ல உங்களால் முடியுமா? நீங்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர். திருடர்கள் குறித்து கருத்து தெரிவிக்கின்றீர்கள். அவ்வாறென்றால் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் அல்லவா? அரசியல் திருடர்கள் குறித்து கதைக்கின்றீர்கள். இப்படி இருக்கும் போது அனுமதி பத்திரமின்றி துப்பாக்கி ஒன்றை கொண்டு செல்ல உங்களால் முடியுமா? නීති විරෝධී ගිනියවියක් නෙවෙයි. සාමාන්‍ය ගමක කෙනෙක් சட்டவிரோத துப்பாக்கி அல்ல. கட்டுத்துவக்கை கூட கொண்டு செல்ல முடியாது. கொண்டு சென்றால் ஆயுத கட்டளை சட்டத்தின் கீழ் சிறை வைக்க முடியும். எனினும் பெருந்தொகையான ஆயுதங்கள் துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பயிற்சிகள் அளிக்கப்பட்ட ராணுவம் இருக்கின்றது. பயிற்சி அளிக்கப்பட்ட 4000க்கும் அதிகமான ராணுவத்தினர் அவர்களிடம் உள்ளனர். அதனால் ராணுவ சூழ்ச்சிகளை நடத்தி நாட்டை கைப்பற்றக்கூடிய அதிகாரம் அவர்கள் வசம் காணப்படுகின்றது. தவறளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. හිටපු ආරක්ෂක ලේකම්වරයාගේ මේ පිළිබඳ කටඋත්තරයක් අරන් තිබෙනවා. ආරක්ෂක ලේකම්වරයා අතිරේක ගෙදර ගිහිල්ලා வீட்டுக்கு சென்று வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதே. ගෙදර ගිහිල්ලා ගත්තේ. මා දැක්ක පුවත්පත්‍ර වාර්තා. ஆம், வீட்டுக்கு சென்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அது குறித்து பத்திரிகைகளில் செய்தி வெளியாக இருந்தது. கேள்விகள் முன்னரே அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பிரச்சனையை அடுத்து அவன்கார்ட் தலைவரது கடவுச்சீட்டை வழங்குமாறு தற்போதுள்ள பாதுகாப்பு செயலாளர் எழுத்து மூலம் அனுப்பி வைத்துள்ளார். தற்போதுள்ள பாதுகாப்பு செயலாளர் இந்த விடயத்தில் தலையீடு செய்துள்ளார். நீதியமைச்சரும் தலையீடு செய்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களும் தலையீடு செய்துள்ளனர். அதனால் இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு பிரபல அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் தலையீடுகள் காரணமாக காணப்படுகின்றது. உழைப்புத்தான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்பளிக்கும் மூலம் என்றால் கம்யூனிச தந்தை கார்ல் மார்க்ஸ். மலேகத்திலோ இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு உழைப்பை சுரண்டும் தோட்ட நிர்வாகங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மனமில்லை என்பதற்கு தொழிலாளர்களின் வாழ்க்கை முறையே சான்று. 450 ரூபாயில் ஒரு நாள் வாழ்க்கை. அந்த 450 ரூபாவை பெறுவதே ஒரு போராட்டம். மாதத்தில் சில நாட்கள் மட்டுமே வேலை. மலையகத்தில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் இதுவே இன்றைய நிலை. இதற்கு சான்றாக இருக்கிறது புண்ணியவதியின் குடும்பம். கணவனை இழந்த புண்ணியவதி தன் 3 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்காகவே கொழுந்து பறிக்கும் வேலைக்கு செல்கிறாள். ஒரு நாள் கூலியாக 450 ரூபாய் பெறும் லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்களில் ஒருவரான புண்ணியவதி இன்றைய விலைவாசியில் பிள்ளைகளின் படிப்பு, உணவு என்று குடும்ப செலவை ஒவ்வொரு நாளும் சமாளிப்பது ஒரு யுகம் போல இருப்பதாக கூறுகிறாள். தான் படும் துன்பங்களை துடைக்க தனது பிள்ளைகளாவது படித்து குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று ஐயத்தோடு கூறுகிறார். ஆபரேஷன் பண்ணதுனால எனக்கு கொழும்பெல்லாம் தூக்கிட்டு வர இயலாது. நான் போய்க்கல தூக்கிட்டு வர எனக்கு முடியல. நடக்கவும் முடியல. ஒன்னும் ஏழல. என்ன செய்ய கஷ்டத்தினால நான் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னால பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு நான் வேலை செய்றேன். அரசு தமக்கு 1000 ரூபாவாக தமது சம்பளத்தை அதிகரிப்பதாக அளித்த வாக்குறுதியை இன்னமும் நிறைவேற்றவில்லை என்று தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். 1000 ரூபாய் வாங்கி தரதா சொல்லி கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள் சொல்லியிருக்கு. நிச்சயமாக அந்த 1000 ரூபாய் தொழிலாளிகள் கிடைக்க வேணும். கிடைச்சி நிச்சயமா அதை வாங்கி கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு தொகையை அறிவிக்கிறாங்க. ஆனா கிடைக்கிற தொகை எங்களுக்கு குறைவா தான் கொடுக்கறாங்க. இப்ப வழங்குற சம்பளம் எங்களுக்கு பத்தாது. ஆனா 1000 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா 800 ரூபாங்கிறாங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். அதே நேரத்துல விலைவாசியும் குறைச்சி கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட எங்களுக்கு போதாத ஒரு நிலைமைக்குள்ளதான் இன்னைக்கு இருக்கு. தோட்டத்தொழிலாளர் மிச்சம் வறுமையிலையும் கரண்ட் இல்லாம, தண்ணி இல்லாம, ரோட்டு வசதி ஒழுங்கா இல்லாம நிலைமையில தான் இன்னைக்கு தோட்ட தொழிலாளி வாழ்றாங்க. தமது வாழ்க்கையை நடத்த நிரந்தர தொழிலும் அதற்கேற்ப ஊதியமும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் புண்ணியவதியை போன்ற தோட்ட தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு. வெள்ளபத்தையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இந்திய தம்பதியின் சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனையை அவர்களின் உறவினர்களின் வருகையின் பின்னரே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் கடுபுவில போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. வெள்ளவத்தை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான நிலையில் உயிரிழந்திருந்த இந்திய தம்பதியினரின் சடலங்கள் நேற்றிரவு மீட்கப்பட்டன. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சடலங்கள் மீட்கப்பட்டதுடன் 31 மற்றும் 27 வயதான இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உறவினர்களின் வருகையின் பின்னர் சடலம் மீதான பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சீனாவின் ஷங்காய் நகருக்கு பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தொழில்நுட்ப கோளாறினால் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது.
தரையிறக்கப்பட்ட விமானத்தில் இருந்த பயணிகளை வேறொரு விமானம் மூலமாக அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார். பிற்பகல் 2:10 புறப்பட்ட விமானம் 2 மணித்தியாலங்களின் பின்னர் 4:55 அளவில் தரையிறக்கப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கடமை நேர பொது முகாமையாளர் கூறினார். இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை 159 பயணிகளுடன் சென்ற மிகின்லாங்கா விமானம் ஒன்று சில நிமிடங்களின் பின்னர் மீண்டும் தரையிறக்கப்பட்டது. MJ501 என்ற இந்த விமானம் டாக்கா நகரை நோக்கி அன்றைய தினம் காலை 7:30 புறப்பட்டு செல்லவிருந்த வேளையில் 2 மணித்தியாலங்கள் தாமதிக்கப்பட்டது. தாமதத்தின் பின்னர் விமானம் புறப்பட்டு சென்ற போதிலும் மீண்டும் திடீரென கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தில் வாக்குறுதி அளித்த வகையில் தங்க நகைகளுக்கான வட்டியை நீக்கும் நடவடிக்கை இடம்பெறுவதாக பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவிக்கின்றார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவரான சரத் ஜயசூரிய தனது ராஜினாமா கடிதத்தை விளையாட்டுத்துறை அமைச்சரான நவீன் திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏனைய உறுப்பினர்களும் தங்களின் ராஜினாமா கடிதங்களை விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். 2013 ஆண்டு ஜனவரி 28 சனத் ஜெயசூரிய தலைமையில் தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. 2 வருட காலத்துக்கு நியமிக்கப்பட்ட இந்த குழுவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான ஹஷான் திலகரத்ன, பிரமோதே விக்ரமசிங்க, எரிக் உபசாந்த், சமிந்த மெண்டிஸ் ஆகியோர் அங்கம் வகித்தனர். அவர்களின் ஒப்பந்த காலம் கடந்த உலகக்கிண கிரிக்கெட் தொடரோடு முடிவடைய இருந்தது. இவ்வாறான சூழலில் தெரிவுக்குழு தலைவரான சனத் ஜெயசூரிய இன்று முற்பகல் தனது ராஜினாமா கடிதத்தை விளையாட்டுத்துறை அமைச்சரான நவீன் திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். நாம் 2 வருடங்களாக அந்த பொறுப்புகளை உரிய முறையில் இலங்கை கிரிக்கெட்டுக்காக சுயாதீனமாக ஆற்றினோம். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இடைக்கால நிர்வாக குழு புதுவிதத்தில் தமது பொறுப்புகளை முன்னெடுக்க நினைப்பதாக எமக்கு புரிகின்றது. ஆகவே அவர்கள் அதனை செவ்வனை செய்வதற்கு இடமளித்து எமக்கு இன்னும் 1 மாத காலம் இருந்தாலும் அவர்கள் பொறுப்புகளை ஏற்க வழிவிட நினைத்தோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.